அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி மீ விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு ரசமும் மட்டன் தேங்காய் மிளகு வறுவல். இதுதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி லஞ்சு மெனு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் பருப்பு துவரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து கழுவி அலசி வச்சுருக்கேன். அதில் 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சுக்குவோம். ஒரு 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு சட்டியில் ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பருப்பு வெந்துருச்சு, 3 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த தக்காளி எடுத்து இந்த பூண்டோட சேர்த்து நல்லா நச்சு வச்சுக்கிடுவோம். நல்லா நச்சு வச்சதுக்கப்புறமா அந்த பருப்பு தண்ணியை இதோட சேர்த்துக்கிடுவோம். இப்போ பருப்பு தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்து இதில் புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. புளி தண்ணி சேர்க்குறது மிஸ் ஆகிடுச்சு. புளி தண்ணி உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்குவோம். இதில் 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து நல்லா நச்சு பொடியாக அந்த பொடியும் சேர்த்துக்குவோம். இதில் நல்லா சேர்த்தாச்சு. ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கருக வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த பருப்பு இருக்குது, அந்த பருப்பில் நம்ம சேர்த்துக்குவோம். உப்பையும் அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பருப்பு ரெடி ஆகிடுது ஜம்முன்னு. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கருவேப்பிலை வரமிளகாய் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த புளி கரைசல் சேர்த்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு சீரகம் போட்டு அதை எடுத்து அதில் சேர்த்துக்குவோம். அதில் சேர்த்துட்டு மேலே மல்லித்தலை தூவி விட்டுவோம். அது ஒரு பக்கம் கொதி வரட்டும். கொதி வர்றதுக்குள்ளாட்டிலும் குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதில் ஒரு வரமிளகா ஒரு 15-20 வரமிளகா போட்டுக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அது ஒரு வதங்கட்டும். இப்போ ரசம் கொதி வந்துருச்சு. மேலே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து அந்த ரசத்துக்கு மேலே ஊற்றி விட்டு மூடவே கூடாது. ரசத்தை திறந்தே வச்சுருவோம். அது இருக்கட்டும். இப்போ இந்த மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் மட்டனை சேர்த்து இந்த தேங்காயும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். நல்லா பிரட்டி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். பிரட்டினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். பிரட்டி விட்டு நல்லா வரணும். நல்லா வரட்டு பாருங்கள். நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி வாங்குவோம். தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு சட்டியில் மாற்றியாச்சு. இப்போ இதில் மிளகு 1 ஸ்பூனு ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அந்த ஜீரகத்தூளையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டு மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அந்த கறியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் தேங்காய் மிளகு வறுவல் கறி ரொம்ப சூப்பராக ரசத்தோடு சாப்பிட்ற ஜம்முன்னு இருக்கும். இப்போ பருப்பு ரெடி, மட்டன் ரெடி, ரசம் ரெடி. இது புதுசாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விளாக்கில் பார்க்கலாம். பாய்.